இன்றைக்கி நம்ம டோஃபு டிக்கா செய்ய போகிறோம். அதுக்கு சோயா பன்னீர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பவுலில் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சால்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தயிரை நம்ம ஒரு வாட்டி நல்லா சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். இதோ இந்த மாதிரி க்ரீம் மாதிரி வரும். இப்போ நம்ம 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் ஜீரகப்பொடி, இப்போ 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா காஞ்ச வெந்தயத்தோட இலை கசூரி மெத்தின்னு கடையில் இருக்கும், அதை நல்லா கசக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கசூரி மேத்தியை சேர்த்துட்டு நம்ம சோள மாவு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கலர் வேணுன்னா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். லைட்டாக சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ கலர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கு டோஃபு டிக்கா அந்த பன்னீரை கட் பண்ணிவிட்டு வெள்ளரிக்காய், கேரட், வெங்காயம், கொடைமிளகாய், கேப்சிகம் அதெல்லாம் போட்டுக்கலாம். இது உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. நீங்கள் தக்காளி கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துட்டு அந்த மசாலா படுற மாதிரி நம்ம கையாலேயே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 2 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து ஒரு கம்பி அப்படி இல்லைன்னா சாப்ஸ்டிக்ஸ், பெரிய சாப்ஸ்டிக்ஸ்லாம் அந்த கடையில் வைக்கோல, அது எடுத்துக்கோங்க. இப்போது இந்த டோஃபு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் நம்ம பொறுமையாக குத்திக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் குத்திட்டு நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இதில் நம்ம கிரில் ஃப்ரையோ பண்ணலாம், பேன் ஃப்ரையோ பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ரெண்டுமே பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கிரில் ஃப்ரை பண்ணலாம். இதை மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ எல்லா சைடுமே அந்த ஃப்ரை ஆயிரும். இப்போ ஆனதும் நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ பேன் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு தோசைக்கல்லில் ஆயில் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த டிக்காவை வச்சு நம்ம ஃப்ரை பண்ணலாம். பாருங்கள், இதுவும் குக் ஆகிடுச்சு. நம்ம பிளேட்டில் எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சூப்பரான டோஃபு டிக்கா ரெடி ஆயிடுச்சு. இதோட வாசனையோ இதோட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.